ஹாய்ங்க. வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு நார்த் இந்தியன் ஹரியாலி எக் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். புதினா கொத்தமல்லி ஃப்ளேவரோட இந்த கிரேவி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 3 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டேங்க. எண்ணெய் சூடான உடனேயும் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து பொரிய விட்டுருக்கேங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் வதங்கி வந்த உடனேயும் ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேங்க. தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுருக்கேங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளியை வதக்கிக்கணுங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். தக்காளி மசிஞ்சு ஒரு கிரேவி பதத்துக்கு வந்த உடனேயும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட் அதில் சேர்த்துருக்கேங்க. நம்ம இஞ்சி பூண்டு இதிலேயே சேர்த்துருக்கிறதால தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க தேவையில்லைங்க. இதை நல்லா கொதிக்க விட்டுருணுங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, உப்பும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த முட்டையை கருக விடாமல் வறுத்து எடுத்துட்டு கிரேவி ரெடி ஆன உடனேயும் இந்த முட்டையை அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தியும் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து கலந்து விட்டுருக்கேங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான ஹரியாலி எக் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தாங்க இந்த கிரேவி செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே முறையில் ஒரு வாட்டி ஹரியாலி எக் கிரேவி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வர நாட்களில் நம்ம சேனலில் இது போல் புதுவிதமான டிஷ்ஷஸை ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுறேங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்யூ.